அடுத்த ஊரப்பாக்கத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்து நிலையம் போன்ற பல வசதிகள் கொண்டதாக தற்போது வளர்ந்து வருவதை மக்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் ஊரப்பாக்கம் GST சாலை அருகில் உள்ள சித்தேரி தாங்கல் ஏரி பகுதியை சுத்தம் செய்து மழைநீர் தேங்கும் வண்ணம் வடிகால் அமைத்து அதன் கரையின் மீது பொதுமக்கள் நடந்து செல்வதற்கான நடைபாதை மற்றும் பூங்காவை 15வது வார்டு பகுதியில் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த பூங்காவிற்கு கோனே இந்தியா சார்பில் பல லட்சங்கள் நிதி உதவியுடன் யூத் எக்ஸ்ட்ரனா இன்டர்நேஷனல் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் இணைந்து பூங்காவை அமைத்தனர். இதில் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா, MLA வரலட்சுமி மதுசூதனன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய சேர்மன் உதய கருணாகரன், வடக்கு ஒன்றிய குழு செயலாளர் லோகநாதன், தெற்கு ஒன்றிய குழு செயலாளர் ஆப்பூர் சந்தானம், ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் VK பிரபு மற்றும் கோனே இந்திய சீனியர் டைரக்டர் ரவீந்திரன், AGM பிரதீப்குமார், DGM சென்னை பிரான்ச் பிரதீப், NHAI பிரான்ச் டைரக்டர் சைதன்யா, செங்கல்பட்டு மாவட்ட DRDA ப்ராஜெக்ட் டைரக்டர் ஸ்ரீதேவி, ஊரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி கார்த்திக், துணைத் தலைவர் ரேகா கார்த்திக், ஊரப்பாக்கம் கிரேட்டர் சிட்டி லைன்ஸ் கிளப்பின் ஷேர் பர்சன் பாண்டிலட்சுமி, 15வது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர் லயன் சாந்தி கார்த்திக் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஆகியோர் பூங்கா திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். ஊரப்பாக்கம் சித்தேரி தாங்கல் பூங்காவை லயன்ஸ் கிளப் ஊரப்பாக்கம் கிரேட்டர் சிட்டி அமைப்பினர் பூங்காவை பராமரிக்க தொடங்கியுள்ளனர். ஓகேவா? வெயிட் அதிகம் வருது. நான் அனுப்புறேன். கோடி இந்த அரசு இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்க. நீர்நிலைகளை கொண்டு வரணும். 3000 ஏக்கர்ல ஒரு புதிய வாட்டர் பாடியை உருவாக்குறாங்க, புதிய நீர்நிலையை உருவாக்குறாங்க. நாமளும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சீஃப் செக்ரட்டரியும் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். இந்த அரசு இதற்கெல்லாம் செவிசாய்க்கக்கூடிய அரசாக இருப்பதா நம்முடைய திருத்தேரி தாங்கல் சீரமைப்பு செய்யப்பட்டு இன்று கோனே நிறுவனத்தினுடைய ஒத்துழைப்பின் காரணமாக
இந்த அழகான ஒரு அமைப்பை எக்ஸ்னோரா அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இதற்கு கண்டிப்பாக நாம் அனைவரும் இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய நன்றியை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள திரு ஏஜிஎம் திரு பிரதீப் குமார் அவர்களே மற்றும் கோனே கம்பெனியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும், எக்ஸ்னோராவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும், நமது ஒன்றிய நிர்வாகிகள், காட்டாங்குளத்தினுடைய தலைவர் தங்கை உதயா கருணாகரன் அவர்களே, அண்ணன் லோகநாதன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் அண்ணன் சந்தானம் அவர்களே, இந்த நிகழ்வை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்த நமது வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு பாஸ்கர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டுள்ள நமது ஒன்றிய கவுன்சிலர் தம்பி கண்ணன் அவர்களே, தம்பி பிரபு அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அழகான ஒரு தருணத்தை நமக்கு ஏற்படுத்த தந்திருக்கின்ற தம்பி கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ இங்கே வந்த பிறகுதான் தெரியும், நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் எக்ஸ்னோராவும் கோனேவும் தான் சேர்ந்து எங்களுக்கு இந்த ஒரு அழகான அமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்காங்கன்னு. ஆனால் இவங்க வந்து சொன்னதுலேருந்து நிறைய அமைப்புகள், அந்த வெட்டிவேர் அமைப்பாக இருக்கட்டும், விவசாயிகள் சங்கமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்கு ஒருங்கிணைத்து விவசாயிகள் வியாபார சங்கத்திலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஒருங்கிணைந்து செய்கிறீங்க அப்படின்னும் போது நிஜமாகவே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அரசு எவ்வளவுதான் திட்டங்களை கொண்டு வந்தாலும் இது மாதிரி உங்களுடைய துணைகள் இல்லாமல், உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அதை முழுமைப்படுத்த முடியாதுங்கிறது இது உங்கள் செயல்பாடுகளிலிருந்து தெரியுது. ஏன்னா நமது முதல்வர் நம்ம ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். மற்ற மாநிலங்களில் எனக்கு தெரியல. ஏன்னா பசுமை தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்த ஆறுகள் ஏரிகளை உயிர்ப்பித்து அதை உயிர்ப்போடு வைத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் வந்து அவ்வளோ ஈடுபாடோடு செயல்படுவார்கள். அதை நீங்கள் அதை கொண்டு செயல்படுத்துறதால கண்டிப்பாக அவருடைய நினைவு நாங்கள் நினைவாக்குறோமோ இல்லையோ, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நினைவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக என்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக கொண்டிருக்கிறது. எனவே இதனை செயல்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நினைவுபடுத்தி கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அண்ட் ஸ்பவுஸ்.